அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு நான் உயிர் வார்த்தை சங்கீதம் 18:30. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளும். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளும். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ கலங்காதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ கலங்காதே. அதனால் கர்த்தர் இன்றைக்கி சொல்கிறாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு? தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவை நம்பியிருக்கீங்களோ அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு கோட்டையாக இருக்கிறார். உங்கள் பிரச்சனை எவ்வளவா இருக்கட்டுங்க, கவலைப்படாதீங்க. நம்பி வந்த மனிதருக்கெல்லாம் அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்பிக்கையினாலே நீங்கள் வாழ்வு பெற முடியும். நம்பி வந்த மனிதருக்கெல்லாம் அற்புதம் செய்கிறவர். பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை நம்பி வந்தா, சுகத்தை பெற்றுக்கொண்டார். கானான் ஸ்திரீ இயேசுவை நம்பி விண்ணப்பத்தை வைத்தார், மகள் சுகத்தை பெற்றுக்கொண்டார். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் கலங்குறீங்க? அவர் சொல்ல, என்னை நம்பினா நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், என்னை நம்பினா உனக்கு பலனாக இருக்கிறேன், என்னை நம்பினா உங்களுக்கு நான் அற்புதமாக இருக்கிறேங்கிறார். அதனால் உங்கள் நம்பிக்கையை அவர் மேலே வைங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. கண்டிப்பாக என் பிரச்சனை மாறும், கண்டிப்பாக என் கடன் அடையும், கண்டிப்பாக இயேசு அற்புதம் செய்வார், கண்டிப்பாக என் பிள்ளை நல்லா படிக்கும், கண்டிப்பாக என் குடும்பத்துக்கு இல்லை தேவை சந்திக்கப்படும். அப்படி பேசி பாருங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு நான் அட்சேபிக்கிறேன் தகப்பனே இயேசு மகாராஜா. ஆண்டவரே, நம்புகிற அனைவருக்கு நீர் கேடகமாக இருக்கிறேன், நம்புகிற அனைவருக்கு நீ கோட்டையாக இருக்கிறேன், நம்புகிற அனைவருக்கு நீ பலனாக இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீங்கள் அற்புதம் செய்யுங்க இயேசுப்பா. எந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்களோ அந்த காரியத்தில் அதிசயம் செய்யுங்க. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக இருங்க. ஸ்தோத்திரம்.